ஹலோ காய்ஸ், என்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, சேது தனக்கு பிரச்சனைய தானே வரவழைச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ச்செல்வி பேசாம தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சேது வில்லங்கத்துக்கு அவங்களோட பிரச்சனைக்கு போறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே ஈஸ்வரி தான். ஈஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "ஏப்பா சேது எங்க இருக்கிற?" என்ற மாரி கேட்குறாங்க. நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ற மாரி சொல்றாங்க. "சரியப்பா, நீ உன்னுடைய வேலை தான் பார்க்குற. ஆனா இன்னொருத்தங்க உன்னுடைய வேலையை கெடுக்கணுமெண்டே இருக்கிறாங்களேப்பா, அதை நீ கவனிக்க வேண்டாமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சின்னம்மா, எப்படி யார் இங்கே பண்ண போகிறாங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா இது, வேற யார், அந்த தமிழ்ச்செல்வி தான். அவளுக்கு ரொம்பவே பண கஷ்டம் போல இருக்குது, அதனால் இப்போ புதுசாக ஒரு தொழிலில் வெளிக்கிட்டா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சின்னம்மா சொல்கிறீங்க என்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை, நீ தேர்தலில் நிற்கிற விஷயத்த யாரோ ஒருத்தங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க எல்லாம் கிடையாது, என்னமோ ஒரு கட்சி அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போன இடத்துல தமிழ்ச்செல்வி கேட்டிருக்கிறா, அதாவது உங்களோட கட்சிக்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன், நீங்கள் எனக்கு 10,00,000 ரூபா பணம் தருவீங்களா என்ற மாதிரி கேட்டிருக்கிறா. அதுக்குமே அவங்க சரி என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உனக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போகிறான்னு நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பொய்யண்டு நினைச்சிடாத, உண்மையாகவே நடந்த விஷயம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, அவள் 10,00,000 வாங்கினாளா? அவள் வாங்கக்கூடிய ஆள் தான். அவளுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது? பணத்துக்காக மற்றவங்களை எப்படியாவது ஏமாத்துற கூட்டம் தானே அது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இதை சும்மாவே விடக்கூடாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கவனமாக தான் இருப்பேன், அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம், எங்கே சந்திக்காமலா போயிடுவேன் என்ற மாதிரி சேது சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னுமே சேதுக்கும் தமிழுக்கும் பிரச்சனையை கூட்டி விட்டுட்டோம் என்ற மாதிரி நிற்கிறாங்க. அந்த தமிழ் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பணம் தேவைப்படும் தானே, அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாள். அது சரி, அதுக்கு சேதுவையா எதிர்த்து நிற்கிறது? சேதுவை எதிர்த்து நின்றா என்ன நடக்குமென்று அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாதது அவளோட தப்பு தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி தமிழ் எந்த பணமுமே வாங்கலை. ஆனால் சேதுவா ஒரு பிரச்சனைக்கு போகிறாங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு சேது போகும்போது அவங்களோட அப்பாவுமே போகிறாங்க. சேதுவை பெருசாக யாருக்குமே தெரியாது. அதாவது ராஜாங்கத்தோட பையனுண்டு தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ராஜாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணியிருக்கிறேன், அதனால் என்னுடைய பேரை சொல்லி நான் ஓட்டு கேட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு எல்லாரும் ஓட் போடுவாங்க. நீ பிரச்சார எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நானுமே வாரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியப்பா, நீங்கள் இல்லாமல் எப்படி, இந்த ஆப்பிள் சின்னத்தில் தான் நான் கேட்க போகிறேன் என்றது ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் நீங்கள் என்னோட பிரச்சாரத்துக்கு வாரேன்னு சொல்கிறீங்களே, அது அதை விட சந்தோஷம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியப்பா, வா போக்கலான்ட்டு அவங்க ஒரு வெஹிக்கிளில் போகிறாங்க. நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட தொண்டருமே போகிறாங்க. அப்படி போகும்போது தமிழ் காலேஜ் முடித்து அவங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இவங்களுமே பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. தமிழுக்கு ஒரு பக்கம் இவங்க மேலே கோபம் இருந்தாலும் தன்னுடைய ஹஸ்பண்ட் எலெக்ஷனில் நிற்கிறாருன்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க மனதுக்குள்ள சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்தளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களே, அதாவது தன்னுடைய மாமனாரோட இடத்தை பிடிக்கணுமென்று அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமனாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை அவங்க முகத்தில் காட்டலை. ஏனென்று சொன்னால் சேது பார்த்தாலுமே பார்க்காத மாதிரி தானே போவாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் இதுக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்துவானுண்டு தமிழ் நினைக்கிறாங்க. ஆனால் சேதுக்கு தமிழை கண்டோன்னே ஈஸ்வரி சொன்ன விஷயந்தான் ஞாபகம் வருது. சின்னம்மா என்ன சொன்னாங்க, இவ எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறாவா, அதுக்கு 10,00,000 பணம் வேற வாங்கியிருந்தாளாம். இது காணாதுன்னு சொல்லி இப்போ நான் பிரச்சாரம் பண்ணுற இடத்திலே நிற்கிறான் என்று சொன்னால் என்ன திமிர் இவளுக்கு. அதாவது நான் என்ன பிரச்சாரம் பண்ணுறேன், எவ்வளவு கூட்டம் என்னோட வாராங்க, இதை பார்க்கத்தான் வந்திருக்கிறா போல இருக்கு, இவளை விடக்கூடாதுன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட அப்பாட்ட இருந்து மைக்கை வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் எங்களை விழுத்துறதுக்காக சதி பண்ணுவாங்க, எங்களுக்கு எதிராக எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பணம் கூட நிறைய வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நாங்கள் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறோம், அதனால் மக்கள் எங்களோட பக்கம் தான் நிற்பாங்க,
என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு வந்து தமிழ்ச்செல்விய பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து இவங்க இந்த தொண்டர்ல ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தமிழ்ச்செல்விக்கு போய் நோட்டீஸ் குடுக்குறாங்க. குடுக்கும்போது சேது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப குடுத்த நோட்டீஸ அவ கால்ல போட்டு மிதிப்பா. அதுக்கப்புறமா இருக்கு இவளுக்கு பிரச்சனை என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. இவங்க நினைக்கிறாங்க, அவங்க போட்டு கால்ல மிதிக்கிற மாதிரியும், அந்த நோட்டீஸ கிழிச்செறியிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு எலெக்ஷன், உனக்கெல்லாம் ஒரு கொள்கை, இதுக்குள்ள வந்து உன்னுடைய நோட்டீஸை எனக்கு கொண்டு வந்து தாராங்களா? இந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு அவங்க காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி அவங்க ஒன்றும் காலில் போட்டு மிதிக்கலை. சரி, யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க ஒரு நோட்டீஸை தந்தா அதை மடித்து அவங்கள்ட கண்ணுக்கு முன்னால் பேசாமல் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்கள்ட மனசு கண் நோகக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க தமிழ்ன்னு சொன்னால், இவங்க கொடுத்த நோட்டீஸையும் பேசாமல் மடித்து தன்னில் பேக்கில் வைக்கிறாங்க. பேக்கில் வச்சதுக்கு அப்புறமும் சேதுக்கு மனம் பொறுக்கலை. இவ எனக்கு எதிராக வந்து சதித்திட்டம் பண்ணுறா, எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறா, இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் வீட்டில் போய் வாசிச்சுட்டு அப்புறமா இவ பிரச்சாரம் பண்ண வரப்போகிறா, இதை இவளை விடக்கூடாதுன்னுட்டு அவங்க அந்த வாகனத்திலேருந்து ரங்குறாங்க. ரங்கி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருங்க, நான் வாரேன்னுட்டு இவளுக்கு கிட்ட வாராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன மேடம், நீங்கள் தான் வந்து சகுனிக்கு தங்கச்சியாச்சே, எப்படி உங்களுக்கு இந்த குணமெல்லாம் வந்தது? அதாவது நீங்கள் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, மற்றவங்களை ஏமாத்துறவங்கன்றெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நீங்கள் மட்டுமில்லை, உங்களோட குடும்பமே அப்படித்தான். மற்றவங்களுக்கு வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கின குடும்பம் தானே நீங்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்படி ஒரு நல்ல குணம் உள்ள பொண்ணு இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் உங்களை போல ஆட்களோடையெல்லாம் பேசுகிறதே எனக்கு வெட்கமாக இருக்குது. பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், அதுதான் பேசுகிறேன்ட்டு என்ன நினச்சிட்ருக்கிற நீ? எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறியாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தமிழ் வந்து திரும்பி பார்க்குறாங்க, என்ன இது, யார் இவங்களுக்கு இதை சொன்னாங்க? நான் இந்த மாதிரி பண்ணுறதா இல்லை, ஆனால் இந்த மாதிரி என்னை கேட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சேது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஓ, எனக்கு எப்படி தெரியும் என்று தானே பார்க்குற, இங்கே பாரு, நீ என்ன எனக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடுத்த நிமிஷமே எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் சேது. இங்கே பாரு, நீ எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 10,00,000 ரூபா எதிர்கட்சியிலேருந்து வாங்கியிருக்கிற, அதுக்கான வேலைகளும் பார்த்துட்ருக்குற, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் யார்கிட்டையும் 10,00,000 வாங்கலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது வாங்கலையா? எதிர்கட்சி உங்கள் வீட்டுக்கு வரலையா? 10,00,000 தாரேன்னு சொல்லலையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, ஆமாம், ஒரு சில கட்சிகள் வீட்டை வந்தாங்க தான், பணம் தாரேன்னு சொன்னாங்க தான், ஆனால் யார்கிட்டையும் நான் பணம் வாங்கலை, யாருடைய பணமும் எனக்கு தேவையும் கிடையாது, யாருக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்குடைய நோக்கம் என்னுடைய படிப்பு மட்டும்தான் என்ற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. ஓ, படிக்கிற நீங்கள் தான் இப்படி வந்து 10,00,000 வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணலாம்னு நினைச்சிங்களோ? அப்படி நீங்கள் சொல்லாமல் எதுக்கு அவங்க உங்களோட வீடு தேடி வந்தாங்க? நீங்கள் ஏதோ கேட்டதுனால தான் அவங்க வந்திருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு எதிராக போட்டியில் வந்து நீ கலந்து கொள்ளு, இந்த தேர்தலில் எனக்கு எதிராக அதே தொகுதியில் வந்து நீ நில்லு, உனக்கு ஒரு ஓட்டு ஆவது விழுகுதாண்டு பார்க்கலாம், உன்னை ஓடோட திரத்துவாங்க, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ இந்த தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறியா, நீ இந்த தொகுதியில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறியா என்று கேட்பாங்க, வேணுமெண்டா அதை பண்ணி பாரு, எனக்கு எதிராக உன்னால் எதுவும் பண்ண முடியாது என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, நான் தான் இந்த தொகுதியிலேயே ஜெயிக்க போகிறேன் நான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவ்வளவு நல்லது என்னுடைய அப்பா இந்த தொகுதியில் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்களோட ஆசீர்வாதம், அவங்க பண்ணின நல்ல காரியம் எனக்கு எப்போவுமே நல்லதை தான் பண்ணும், நீயும் உன்னுடைய குடும்பமும் மற்றவங்களை ஏமாற்றி தான் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏமாற்ற தான் மிஞ்சும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி சொன்ன விஷயம் வந்து தமிழுக்கு ரொம்பவே வந்து கவலை ஏற்படுத்திச்சுது. அதாவது பணத்துக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எந்த கட்சியிலையாவது சேருவோம், யாருக்கு எதிராவது பிரச்சாரம் பண்ணுவோம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகிறாரே, அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணலையே. ஆனால் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து நடக்கிற வன்முறைகளுக்கு குரல் கொடுக்குற தலைவி ஒரு அமைப்பு வந்து இவங்களை ஏற்கனவே வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்க சொல்லி கேட்டிருந்தாங்க, ஆனால் இவங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது வந்து ஞாபகம் வருது. அதாவது லக்ஷ்மி மேடம் வந்து என்னை எலெக்ஷனில் நிற்க சொன்னாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவும், பெண்கள் அதாவது வந்து வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட பெண்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்காகவும் என்ன வந்து எலெக்ஷன்
எலெக்ஷனில் நிற்க சொன்னாங்க. நான் தான் மாட்டேன்னு சொன்னேன். ஏன் அதில் நின்றா தான் என்ன? மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதில்ல நாங்கள் என்ன குறைஞ்சா போயிடுவோம். இவங்க இப்படி பேசுகிறத விட நான் அப்படி நின்று ஜெயிச்சு காட்டணும்ன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட ஆஃபீஸுக்கு வந்து இவங்க நேரவே போகிறாங்க. போனதுக்கப்புறமா இந்த நியூஸ் வந்து சேதுக்கு தெரிய வருது. அதாவது வந்து தமிழ் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறா என்று சொன்னோன்னே வந்து சேதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சேது திணறி போய் நிற்கிறாங்க. நான் ஒரு விளையாட்டுக்கு தானே அவளுக்கு சொன்னேன். ஆனால் அதே ஒரு சேலஞ்ச் பண்ணி அவள் அந்த தேர்தலில் நிற்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. யார் இதுக்கு வந்து இடம் கொடுத்துருப்பா? இவளுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? அந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தால் நிறைய பணம் செலவாகுமே. இவளுக்கு எப்படி பணம் கிடைச்சது? யார் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தமிழோட பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, சேதுவோட பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, யார் இதில் வின் பண்ண போகிறாங்கன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.